பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சர்ச்சையில் மாட்டிக்கொள்ளும் யூடியூபர் இர்ஃபான். கடந்த மார்ச் 30 அன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதமா அவங்களுக்கு ஒரு பார்சல் தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல 50 ரூபாய் பணமும் ஒரு புடவை, அது மட்டும் இல்லாம ஒரு கைலி தரப்போவதாகவும் அவரு தெரிவிச்சிருந்தாரு. அது அவர் தன்னுடைய சொகுசு கார்ல தன்னுடைய மனைவியோட போய் கொடுக்கும்போது வறுமையில வாடி இருக்கக்கூடிய மக்கள் தனக்கு கிடைக்காம போயிட போதுங்கிற பயத்துல அடிச்சு பிடிச்சு வாங்கியிருக்காங்க. இதுல டென்ஷனான இர்ஃபான் அவங்க மீது சில இழிவான வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி கையை பிடிச்சி இழுத்ததாகவும் அந்த வீடியோல அவரு பதிவிட்டு இருந்தாரு. சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ குறித்து பலரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வீடியோ பத்தி பிரபல யூடியூபரான விஜய் பாரு அவர்கள் இர்ஃபானை விமர்சிச்சு அவங்களுடைய யூடியூப் பக்கத்துல ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, புது பணக்காரங்க அட்ராசிட்டி தாங்க முடியல அப்படின்னும், இறுதியில நாடு நாசமா போக வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இர்ஃபான் ரம்ஜான் அன்னைக்கு வெளியிட்ட வீடியோ இறுதியில தான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவருக்கு இதே வேலை, எல்லாத்தையும் பண்ணிட்டு இறுதியில மன்னிப்பு கேட்பாரு அப்படிங்கிற கருத்துக்களும் சமூக வலைதளங்கள்ல வரது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது.